சார், மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செல்வ வளம் இருக்கணும்னா வாஸ்துபடி சில மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன மாற்றங்கள் இவங்க பண்ணணும்? நிச்சயமா வாஸ்துல நிறைய மாற்றம் இருக்கு. ஒருத்தர் இருக்க வேண்டிய வாசல் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா மேச ராசி என்பது ஒரு அக்னி தத்துவத்தினுடைய ஒரு ராசி. அக்னி மூலைன்னு சொல்றோம்ல, வீட்டுல காலையில எழுந்திரிச்சு சமையல் பண்றோம் இல்லையா, அடுப்பு பத்த வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் அக்னி மூலைன்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லாருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அக்னி மூலையில தான் நம்ம அடுப்பு கிச்சன் இருக்கா அப்படிங்கிறத முதல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த அடுப்பங்கரை ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு. ஏன்னு சொன்னால் இவங்களே அக்னி தத்துவமாக இருக்கிறதுனால அந்த அடுப்பு அதை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் இவர்கள் தினமும் பராமரித்து சுத்தப்படுத்த வேண்டும். அதே மாதிரி சிங்கில் பாத்திரங்களை நிறையா போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் கழுவிக்கலாம் அப்படின்னு குமிச்சு வைக்கிறது மேசராசிக்கு வரக்கூடிய செல்வ வளத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பாத்திரங்களை அதிகம் மேசராசிக்காரர்கள் சிங்கில் போட்டுட்டு காலையில கழுவிக்கலாம்னு நினைக்கிறது இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ இழப்பை தரும். சரி சார், ஆனா இந்த வேலைக்கு போற பெண்களால என்ன சார் பண்ணணும்? அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா இதவே ஒரு கடமையா, இதவே ஒரு டியூட்டியா, அனுதினமும் இதே ஒரு பழக்கமா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. முடியாத சூழல் பரவாயில்ல, ஆனா முடிந்த சூழலில் இருப்பவர்கள் கூட இதை சுத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு செல்வ வளம் என்பது குறையாத அற்புதமாக இவர்களுக்கு வரும். சரி சார், அப்போ மேஷராசிக்காரர்கள் அக்னி மூலையை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.